நன்றி சொல்லி பழகுவோம். லூக்கா 17:12-19. இயேசு ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். தியானம். பொதுவான ஒரு சொல் உண்டு, நன்றி மறந்த உலகமடா இது என்று. செய் நன்றி மறந்து வாழ்வோம் என்று இங்கு பலர் உண்டு. பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். இயேசு ஒரு கிராமத்தில் பிரவேசிக்கிறார். இயேசு வருவதை பார்த்து தூரத்தில் நின்று கொண்டிருந்த 10 குஷ்டரோகிகள், இயேசுவே, எங்கள் மீது இரக்கம் காட்டும், இந்த வேதனையில் இருந்து எங்களை விடுதலையாக்கும் சத்தமிட்டு வேண்டுதல் வைக்கிறார்கள். இயேசு நின்று அவர்களை பார்க்கிறார். இயேசு நின்று ஒருவரை பார்த்தாலே அங்கு அற்புதம் தான். இயேசு உங்கள் வாழ்வில் வந்தால் உங்களுக்கும் அற்புதம் நிச்சயம் உண்டு. ஆனால் முக்கியமா அவர் கவனத்தை நீங்கள் ஈர்க்க வேண்டும். உங்கள் தேவைக்கு ஜெபத்தின் வழியாக நீங்கள் மன்றாட வேண்டும். நமக்காக பிறர் ஜெபிப்பதை விட நமக்காக நாமே ஜெபிப்பதுதான் பவர்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பார்க்கும்போது 10 குஷ்டரோகிகள் சுகம் வேண்டி இயேசுவிடம் மன்றாடுகின்றனர். இயேசு நின்று ஒரு வார்த்தை சொல்கிறார், நீங்கள் போய் ஆசாரியனுக்கு உங்களை காண்பியுங்கள். சுகம் பெற்றவனை ஆசாரியன் சோதிப்பது என்பது பழைய ஏற்பாட்டு வழக்கம். அப்போ இயேசு பேசும்போதே அவர்கள் அற்புத சுகம் பெற்றுவிட்டார்கள் என்பதே உண்மை. வசனமும் அதை தான் உணர்த்துகிறது. அவர்கள் போகையில் சுத்தமானார்கள் என்று சொல்வதன் மூலம் இயேசு பேசும் தெய்வம். அவர் பேசினாலே சுகம்தான். பரிசுத்த வேதாகமம் வழியாக இயேசு ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசுகிறார். அவருடைய கட்டளைகளின்படி, கற்பனைகளின்படி கீழ்ப்படிந்து வாழும்போது நம்முடைய வாழ்க்கையிலும் எந்நாளும் நன்மை உண்டாகும். மார்க் 12:29-31 வசனத்தில் இயேசு கிறிஸ்து நமக்கு போதிக்கும் கற்பனை சொல்லப்பட்டுள்ளது. வாசித்து அதன்படி வாழ பிரயாசப்படுவோமாக. 10 குஷ்டரோகிகள் சுகம் பெறுகின்றனர். ஆனால் இயேசுவிடம் நன்றி சொல்ல ஒருவன் மட்டுமே வருகிறான். இயேசுவின் பாதத்தில் முகங்குப்புற விழுந்து, இயேசுவே, கடவுளே, நன்றி நன்றி என்று வணங்கி தன்னுடைய நன்றி கலந்த மகிழ்ச்சியான உணர்வுகளை வெளிப்படுத்துகிறார். இயேசு சுற்றிலும் பார்க்கிறார். இவனை தவிர வேறு எவரையும் காணோம். 10 குஷ்டரோகிகளை சுகப்படுத்தினார். ஆனால் நன்றி சொல்ல ஒருவன் மட்டுமே திரும்பி வந்துள்ளான். இயேசு கேட்கிறார், சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? இயேசுவின் அன்பு கரத்தில் இருந்து எத்தனையோ நன்மைகளை கிருபையாக பெற்று வாழ்கிறோம். ஒரு நாளாவது இயேசுவே, அப்பா, பிதாவே, எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி என்று சொன்னதுண்டா? நம்மை பார்த்துதான் என்று இயேசு கேட்கிறார், நீ எங்கே என்று. நன்றி சொல்ல வந்தவனுக்கு மற்றும் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிறது. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று இயேசு கிறிஸ்து அவனுக்கு ரட்சிப்பை கிருபையாக தருகிறார்.
அன்பானவர்களே, ஒரு நாளும் நன்றி மறவாதிருங்கள். நீங்கள் நன்றி சொல்ல சொல்ல ஆசீர்வாதம் பெருகும். ஒவ்வொரு நாளும் படுக்கையில் இருந்து எழும்பும் போது, இயேசுவே, இரவு முழுவதும் கண்மணி போல பாதுகாத்துக் கொண்டீர், நன்றி அப்பா. இதோ புதிய நாளை காண கிருபை தந்தீர், நன்றி கடவுளே என்று கடவுளுக்கு மகிமை செலுத்த மறவாதிருங்கள். இயேசு நல்லவர், இயேசு அன்பானவர். அவர் உங்கள் வாழ்வில் செய்த நன்மைகள் கோடி. ஜீவனுள்ள நாள் முழுவதும் எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்லி பழகுங்கள். அது நல்லது. இயேசுவும் அதை எதிர்பார்க்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஜெபம். மகிமையின் கடவுளே, வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருப்பவரே, மெய்யான ஒளியே, அப்பா பிதாவே, உம்மை போற்றுகிறோம், வணங்குகிறோம், என்னாலும் உமக்கே மகிமை செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில் நீர் பாராட்டின நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். எல்லா மேன்மையும் மகிமையும் மகத்துவமும் உமக்கே உண்டாகட்டும். நன்றியுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும். எல்லாவற்றிலும் கடவுளுக்கு நன்றி சொல்லி பழக கிருபை தாரும். இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம், சர்வ வல்லமையுள்ள கடவுளே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. Hi friends, welcome to my Almighty God channel. So you want to be a YouTube membership? Well, you've come to the right place. So there's actually 2 members level. The first, priority reply to comments, loyalty badges next to your name in comments and live chat. Custom emoji to use in comments and live chat. The second, exclusive members only videos, early access to new videos, access to members only live chat. Members can view only chat this YouTube channel live stream. Thank you.